ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கை தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லை கிராமமான வெறுகல் இருவேறு வரலாற்று காலங்களின் சாட்சியாக நிற்கிறது. ஒன்று தமிழ் மக்களின் கூட்டுப்படுகொலையின் சின்னம், மற்றொன்று போராட்ட கட்டமைப்பை சிதைக்க முயன்ற துரோகத்தின் விளைநிலமாக மாற்றப்பட்டிருந்தது. இன்று 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று நிகழ்ந்த உண்மையான வெறுகல் படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிறுத்தியும், அதே நேரம் வெறுகல் ஆற்றங்கரையை தனது துரோக பலிக்களமாக மாற்றிய கருணாவின் தற்கால அரசியல் நாடகங்களை தோலுரிக்கும் தேவையும் உள்ளது. உண்மையில் 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி திட்டமிட்டு மறக்கடிக்கப்படும் மனிதாபிமான பேரவலம் 1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை பேரினவாத அரசின் எறிகணை தாக்குதல்களாலும் இராணுவ அடக்குமுறைகளாலும் ஈச்சிலம்பற்று, பூமரத்தடிச்சேனை, மாவடிச்சேனை போன்ற வெறுகல் பகுதி தமிழ் மக்களின் அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்திருந்தனர். கடும் பட்டினியிலும் பசியிலும் வாடிய அந்த மக்களுக்கு உலர் உணவு மற்றும் அவசர நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்காக அப்போதைய மாவட்ட அரசாங்க அதிபரின் உத்தியோகபூர்வ வேண்டுகோளுக்கு இணங்க மாட்டு வண்டில்களில் உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்டன. சேருவில பரநோக்கு கூட்டுறவு சங்கத்திலிருந்து இந்த உணவுப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு தமிழ் முஸ்லிம் சிவில் அதிகாரிகளும் பொதுமக்களும் ஈச்சிலம்பற்று நோக்கி பயணித்தனர். 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று மகிந்தபுர பிரதான வீதியில் வந்து கொண்டிருந்த அந்த மனிதாபிமான குழுவை ஆயுதம் தாங்கிய நபர்கள் வழிமறித்தனர். அவர்கள் தங்களை சிவில் மக்கள் என்றும் பசியில் இருக்கும் அகதிகளுக்கு உணவு கொண்டு செல்வதாகவும் எவ்வளவோ கிஞ்சியும் அவர்கள் பிரதான வீதியிலிருந்து 50 மீட்டர் தூரம் காட்டுப்பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு முழங்காலிட வைக்கப்பட்டு ஈவு இரக்கமின்றி சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டனர். இதில் 3 அரசு அதிகாரிகள், 2 கிராம நிலதாரிகள், ஒரு மீள்குடியேற்ற அதிகாரி உட்பட 21 பொதுமக்கள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் 2 முஸ்லிம் அதிகாரிகளும் அடங்குவர் என்பதுடன் இன்றும் இவர்களுக்கான சர்வதேச நீதியோ பொறுப்பு கூறலோ கிடைக்கவில்லை. இதுவே வரலாற்றில் எழுதப்பட்ட உண்மையான முதன்மையான வெறுகல் படுகொலையாகும். அதே நேரம் காலச்சக்கரம் சுழன்று 18 ஆண்டுகள் கழித்து 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அதே வெறுகல் ஆற்றங்கரை பிரதேசத்தில் மீண்டும் ஒரு வரலாற்று துயரத்தை சந்தித்தது. அது விடுதலை புலிகள் அமைப்பின் கிழக்கு மாகாண தளபதியாக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா தமிழ் தேசிய தலைமைக்கு எதிராக செய்த மாபெரும் துரோகப் பிளவாகும். குறிப்பாக அது ஒரு சுயநல பிரிவினை என்று குறிப்பிடுவார்கள். கருணா தனது தனிப்பட்ட அதிகார ஆசைக்காகவும் இலங்கை அரசின் உளவுத்துறை மற்றும் சர்வதேச சக்திகளின் பின்னணி தூண்டுதலினாலும் வன்னி பாரபட்சம் என்ற போலி பிராந்தியவாதத்தை கையில் எடுத்து பிரிவினையை அறிவித்தார். தமிழ் தேசிய போராட்டத்தின் அரசியல் ஆழத்தையோ அல்லது கருணாவின் சுயநல சூழ்ச்சியையோ அறியாத கிழக்கைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளம் போராளிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்களை வன்னி தலைமைக்கு எதிராக திசை திருப்பினார். இதன் விளைவாக வெறுகல் ஆற்றங்கரையை பலத்த பாதுகாப்பு எல்லையாக மாற்றி எந்தவித காரணங்களுமின்றி அந்த இளம் போராளிகளை பலிக்களத்தின் முன்னரங்கில் நிறுத்தினார் கருணா. ஒரு தேசிய போராட்ட கட்டமைப்பின் உள்ளே இருந்து முளைக்கும் துரோகம் என்பது ஒட்டுமொத்த இனத்தின் விடுதலையையும் பல தசாப்தங்கள் பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதை தமிழ் தேசிய தலைமை நன்கு உணர்ந்திருந்தது. கருணாவின் ஆயுத குழுவானது இலங்கை இராணுவத்தின் மறைமுக பாதுகாப்புடன் கிழக்கில் ஒரு தனி ஆதிக்கத்தை செலுத்த முற்பட்ட போது அதை கட்டுப்படுத்துவது கட்டாயமானது. இதன் விளைவாகவே 2004 ஏப்ரல் மாதம் புனித நாளான குட் ஃப்ரைடே அன்று
நள்ளிரவில் விடுதலை புலிகளின் பிரதான கட்டமைப்பு தனது துரோக முறியடிப்பு நடவடிக்கையை வெறுகள் சமரை தொடங்கியது. தளபதிகளான பானு, சொர்ணம், ஜெயம், தீவன் மற்றும் கடற்புலி தளபதிகளின் ஒருங்கிணைப்பில் தரை மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் புலிகளின் படைகள் வெறுகள் ஆற்றை கடந்து கதிரவழி பிரதேசத்திற்குள் ஊடுருவின. இந்த இராணுவ நகர்வின் முதன்மை நோக்கம் சாதாரண கிழக்கு மாகாண போராளிகளை கொல்லுவது அல்ல, மாறாக கருணாவின் போலி பிரச்சார கோட்டையை உடைத்து அவரது ஆயுத குழுவை கலைத்து போராளிகளை துரோகத்தின் பிடியிலிருந்து மீட்பதே ஆகும். தாக்குதல் தொடங்கிய சில நாட்களிலேயே கருணாவின் கட்டமைப்பு சிதறியது. தனது சுயநலத்திற்காக போராளிகளை போர்க்களத்தில் கைவிட்டு கருணா கொழும்புக்கு தப்பியோடி இலங்கை அரசின் பாதுகாப்பு வலயத்திற்குள் தஞ்சமடைந்தார். வெறுகல் ஆற்றங்கரை மோதலின் போது கருணாவின் தவறான வழிநடத்தலால் தற்காலிகமாக திசை மாறி அந்த மோதலில் பலியான 21 போராளிகளை தமிழ் தேசிய தலைமை எவ்வாறு கையாண்டது என்பதுதான் வரலாற்றின் மிக உன்னதமான பக்கமாகும். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அந்த போராளிகளை ஒருபோதும் துரோகிகளாகவோ அல்லது எதிரிகளாகவோ பார்க்கவில்லை. கருணா என்ற ஒற்றை துரோகியின் சுயநல அரசியலுக்காக கருணாவால் ஏமாற்றப்பட்டு விவரம் அறியாது பலியான தமது சொந்த பிள்ளைகள் என்று அவர்களை தலைவர் கருதினார். இதன் காரணமாகவே வெறுகல் மோதலில் உயிரிழந்த அந்த 21 போராளிகளையும் தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் மாவீரர்களாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார். அவர்களுக்குரிய மாவீரர் கௌரவங்களும் மரியாதைகளும் எந்தவித பாகுபாடுமின்றி வழங்கப்பட்டன. துரோகிகளையும் துரோகியால் ஏமாற்றப்பட்டு பலியான தியாகிகளையும் தரம் பிரித்து பார்த்த தலைவரின் இந்த முடிவு தமிழ் தேசிய போராட்டத்தின் உன்னத நெறியை உலகிற்கு உணர்த்தியது என்று சொல்லலாம். இன்று வரலாற்றில் மிக பெரும் முரண்பாடும் வரலாற்று துரோகமும் என்னவென்றால், இந்த கருணாவின் சுயநலத்தால், இந்த கருணாவின் காட்டிக் கொடுப்பால் அந்த 21 இளம் போராளிகள் வெறுகள் ஆற்றங்கரையில் பலியாக நேரிட்டதோ, அதே கருணா இன்று தனது குறுகிய அரசியல் பிழைப்பிற்காக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார். ஆயுத போராட்டத்தை காட்டிக் கொடுத்துவிட்டு இலங்கை அரசுடன் இணக்க அரசியல் நடத்தி அமைச்சு பதவிகளை பெற்று சுகபோபம் அனுபவித்த கருணாவுக்கு இன்று கிழக்கில் தனக்கான ஆதரவு தளம் முற்றிலும் சரிந்துவிட்ட சூழலில் மீண்டும் உணர்ச்சியை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. 1986 நிகழ்த்தப்பட்ட உண்மையான வெறுகல் சிவில் படுகொலையின் தியாகத்தை மறைத்து 2004 தம்மால் பலி கொடுக்கப்பட்ட போராளிகளின் மரணத்தை தான் செய்த துரோகத்தை மறைப்பதற்கான ஒரு கேடயமாக கருணா பயன்படுத்துகிறார். தம்மை காப்பாற்றுவார் என்று நம்பிய போராளிகளை போர்க்களத்தில் நடுவெளியில் கைவிட்டு ஓடிய ஒரு நபருக்கு அதே போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்த எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. அது அந்த மாவீரர்களின் உன்னத தியாகத்தை மீண்டும் ஒருமுறை கொச்சைப்படுத்துவதற்கே சமம் என்று கூறலாம். திருகோணமலை வெறுகல் மண் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் இருக்கிறது. 1986 ஜூன் 12 பசியோடு இருந்த மக்களுக்கு உணவு கொண்டு சென்றபோது படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் தியாகமும் தமிழ் இனப்படுகொலையின் சாட்சியாக என்றும் வரலாற்றில் அழியாது நிலைத்திருக்கும். அதேபோல் 2004 கருணாவின் துரோகத்தால் ஏமாற்றப்பட்டு வீழ்ந்து பின்னர் தலைவரால் மாவீரர்களாக அங்கீகரிக்கப்பட்ட போராளிகளின் தியாகமும் புனிதமானது. ஆனால் தியாகங்களை விற்று பிழைப்பு நடத்தும் கருணா போன்ற துரோக அரசியல் செய்பவர்களுக்கு அவர்களது அரசியல் லாபங்களுக்காக இந்த 2 வரலாற்று நிகழ்வுகளையும் திரித்து குழப்ப முற்படுவதை தமிழ் சமூகம் விழிப்புணர்வுடன் நிராகரிக்க வேண்டும். உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதே நாம் அந்த ஆன்மாக்களுக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாகும். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.